சூப்பரா இன்னைக்கு ஒரு சண்டே மினி விளாக் பார்த்துடலாமா? சண்டே எந்திரிச்சதுமே இப்படிதான் தலைவலியா போச்சு. மீன் வேற வாங்கி வச்சுக்கிட்டேன். அத வந்து கிளீன் பண்றதுக்கு வேற அந்த அக்கா லேட்டா தான் வருவாங்க. எனக்கு கிளீன் பண்ண தெரியாது. அவங்க வந்தா எப்பயுமே மீன் எனக்கு குடுக்குற அக்கா தான் கிளீன் பண்ணி தருவாங்க. ஒரு சைடு பார்த்தா பாத்திரம் ஃபுல்லா இருக்கு. கிச்சனே தலைகீழா இருக்கு. சரி சிஸ்டர் வந்து நான் பாத்திரம் கழுவிடுறேன். நீ மத்த வேலைய பாருன்னா. கிச்சன அவ ஒரு சைடு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தானா, பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஒரு சைடு அவளும் பாத்திரம் கழுவி முடிச்சுட்டா. நானும் பிரியாணி தாளிச்சு விட்டுட்டேன். போன வீக் சண்டேயும் பிரியாணி தான் செஞ்சேன். இந்த வீக்கும் அதே இது செய்ற மாரி ஆயிருச்சு. சிஸ்டர் வந்து பிரியாணி தான் வேணும்னு கேட்டதுனால சரின்னு செஞ்சாச்சு. இந்த தடவ ஏதோ ஒரு குழப்பத்தோடயே சமைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. எப்படியோ பிரியாணியும் ஒரு வழியா நல்லாவே வந்துருச்சு. சொதப்பல. இருந்தாலும் மைண்ட் ஒரே அப்செட். ஒரு சண்டே வைபே இல்ல இந்த தடவ எனக்கு சண்டே அன்னைக்கு. உங்களுக்கெல்லாம் சண்டே எப்படி போச்சு? என்னென்ன சமைச்சீங்க? கண்டிப்பா எல்லார் வீட்லயும் நான்வெஜ் தான் இருக்கும் சண்டே. என்னென்ன ஸ்பெஷல்? என்னென்ன சமைச்சீங்கன்னு சொல்லுங்க. நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த மாரி மினி விளாக், ஷாப்பிங் விளாக் இதெல்லாம் பார்க்க பிடிக்கும்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் குடுத்துருங்க. அந்த அக்காவும் ஒரு வழியா வந்து மீன்லாம் கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. நானும் லஞ்ச் சமைச்சு முடிச்சுட்டேன். ஒரு 2:30 ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கு. 1:00 ஆரம்பிச்சது 2:30 வரைக்கும் இழுத்துருச்சு. ஹஸ்பண்டும் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கும் லஞ்ச் வச்சு குடுத்துட்டு, நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. ஈவினிங் எழுந்ததுமே திரும்ப ஒரு பசி எடுத்துச்சு. பிரெட் பாக்கெட் வேற டேட் முடியிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. சின்ன வயசுலலாம் எங்க அம்மா பிரெட் வாங்குனா வீட்ல இந்த ரெசிபி தான் செஞ்சு தருவாங்க. இது ஒண்ணும் இல்ல. பாலு, முட்டை, ஜீனி இது 3யுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அடிச்சுட்டு, அதுல பிரெட்ட டிப் பண்ணி நெய் விட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்தா சூப்பரா இருக்கும். இது சாப்பிடும்போது சின்ன வயசு மெமரீஸ் தான் அதிகமா ஞாபகம் வரும். எங்க அம்மா அடிக்கடி இது செய்வாங்க. நீங்களும் வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும்.